ஹாய் ஹலோ வணக்கம். குளிர்கால ஆரம்பம், அதுக்கப்புறம் முடியும் போதும் ஏற்படக்கூடிய கோல்ட் அண்ட் காஃப், அதாவது ஜலதோஷம், மூக்கடைப்பு, இது மாதிரி தொந்தரவுக்கு ஏற்ப ஒரு சூப்பரான சிக்கன் சூப் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த சூப் நாட்டுக்கோழியில் செஞ்சால் ரொம்பவும் நல்லது, சூப்பராகவும் இருக்கும். எனக்கு இன்றைக்கி ப்ராய்லர் சிக்கன் தான் கிடச்சிது, அதனால் நான் இதிலே செஞ்சுக்கிட்டேன். வாங்க இப்போ அந்த சூப் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். சிக்கனை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணியை குக்கரில் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி ஸ்டவ் மேலே வச்சிடணும். 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மிளகு சீரகம் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சி, 3 வரமிளகா, 1.5 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவை கொரன்னு அரைச்சிக்கணும். இந்த சூப்பை நம்ம குக்கர் இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் கூட செய்யலாம், கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் இன்றைக்கி குக்கரில் செஞ்சுக்கிறேன். இந்த மசாலாவை அந்த சிக்கன் கொதிச்சிட்ருக்குது இல்லையா, அந்த சிக்கன் சூப்பில் சேர்த்துடணும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அலசி அதில் சேர்த்துட்டு குக்கரை மூடிக்கலாம். 3 விசில் இருந்தால் போதும், ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். முதல்ல சேர்க்கலாம், லாஸ்ட்டாக சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.